ஒரு டாப் 10 காலேஜஸ் வந்து சாய்ஸ் லிஸ்டிங்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நாங்கள் எடுத்திருக்கோம். உங்களோட கட் ஆஃப் வந்து 130 அந்த ரேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலேஜஸ் டாப் காலேஜஸ் எல்லாம் நீங்கள் சாய்ஸ் லிஸ்டிங்கில் வச்சுக்கலாம். ஸோ அது என்னென்ன காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களோட கட் ஆஃப் வந்து 130 ப்ளஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். இந்த காலேஜ் வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு 2712. அண்ட் இதே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெக்கட்ரானிக்ஸ் மெக்கானிக்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் தாராளமாக சீட் அவைலபிலிட்டி இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது மதுரை லொக்கேஷனில் இருக்குது. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 5986. அண்ட் இதே சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்சஸ்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி அண்ட் எஸ்சி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவைலபிலிட்டி இருக்குது. அண்ட் இதுவே வந்து மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த காலேஜில் அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் 130 ப்ளஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட் அவைலபிளாக இருக்குது. மெக்கானிக்கல் அண்ட் சிவில் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தேர்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து காரைக்கால் லொக்கேஷனில் இருக்குது. அண்ட் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 5910. இதே வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தாராளமாக கம்ப்யூட்டர் ஓரியன்ட் கோர்சஸ் சீட் அவைலபிலிட்டி இருக்குது. இதுவே வந்து மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியரிங் பண்ணோம் அப்படின்னா எல்லா கம்யூனிட்டி பீப்புளுக்குமே வந்து சீட் அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஃபோர்த் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இது வந்து கோவில்பட்டின்ற லொக்கேஷனில் தான் இருக்குது. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 4962. இதே இந்த காலேஜில் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரி பீப்புள் பார்த்துட்டோம் அப்படின்னா சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்சஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதே வந்து மெக்கானிக்கல் சிவில் ஏரோநாட்டிக்கல் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எல்லா கம்யூனிட்டி பீப்புளுக்குமே சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபிஃப்த் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து மெப்கோ ஸ்டில் இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 4960. அண்ட் இந்த காலேஜில் இதே வந்து சிஎஸ் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கம்யூனிட்டி பீப்புளுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. அண்ட் இதே வந்து சிவில் அண்ட் மெக்கானிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா மற்ற எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 4959. இதே மெக்கானிக்கல் சிவில் அண்ட் ட்ரிபிள்இலாம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து சீட் அவைலபிலிட்டி இருக்குது. அதர் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ்க்கு வந்து எஸ்சி எஸ்ஏ எஸ்டி கேட்டகரி பீப்புளுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குது. அண்ட் செவன்த் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து ஜேவியர் ஃப்ரான்சிஸ் ஜேவியர் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் வந்து காலேஜோட கவுன்சிலிங் கோட் 4955. அண்ட் தென் இதே வந்து சிவில் மெக்கானிக்கல் எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதே அதர் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டோம்னா எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேட்டகரி பீப்புளுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் எயித் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அண்ட் இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 4917. அண்ட் இதே எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட் அவைலபிளாக இருக்குது. இதே நீங்கள் பயோடெக் அக்ரி அண்ட் பயோமெடிக்கல் பண்ணணும் அண்ட் சிவில் மெக்கானிக்கல் இந்த மாதிரிலாம் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து தாராளமாக எல்லா கம்யூனிட்டி பீப்புளுக்குமே சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதே அதர் டிபார்ட்மெண்ட் அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் பண்ணணுன்றவங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து உங்களோட கட் ஆஃப் வந்து 130 ப்ளஸ் அந்த ரேஞ்ச் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த காலேஜில் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறது பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து திருச்சி லொக்கேஷனில் இருக்குது. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 3830. அண்ட் இதே நீங்கள் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட் இருக்கும். இதே அதர் டிபார்ட்மெண்ட்னா எஸ்சி எஸ்டி அண்ட் எஸ்சிஏ கேட்டகரி சீட் அவைலபிலிட்டி இருக்குது. அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து கொங்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜும் திருச்சி லொக்கேஷனில் இருக்குது. அண்ட் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 3826. இதே நீங்கள் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் படிக்கணும் அப்படின்னா எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதே அதர் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டா எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேட்டகரி பீப்புளுக்கு சீட் அவைலபிலிட்டி இருக்குது.
நாங்கள் சொன்ன இந்த 10 காலேஜஸும் உங்களோட கட் ஆஃப் வந்து 130+ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.